ஆ ஹாய் கைஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டீரியர்ல ப்ராப்பரா எப்படி லைட்டிங் செட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம கிரியேட் பண்றது தான். ஒவ்வொன்னு வச்சு எக்ஸ்ட்ரூட் பண்ணி கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா வந்துரும். மாடலோட டெக்னிக் எல்லாமே வந்து இனிமே அடுத்தடுத்து நம்ம பேலன்ஸ்ல இருக்கிற இதெல்லாம் பார்க்கலாம். பட் இதுல வந்து ஸ்கெட்சப்ப பொறுத்து மாடல் கிரியேட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அந்த இதுவும் வந்து ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்ல. இப்போ நம்மளோட லைட்டிங் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லைட்டிங் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து SketchUp வீரே விட 3ds Max வீரே வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும்பாங்க. பட் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் பஃபர் இது எல்லாமே வந்து அது ஈஸியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். இதுல வந்து எல்லாமே ஒரே இதுல குடுத்திருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா 2மே வந்து ஒரே மாரி தான் இருக்கும். அதே மாரி இன்டராக்டிவ் ரெண்டர் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஸ்பீடா ரெண்டர் ஆயிரும். இதுல வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆ இப்போ நான் வந்து லைட்டிங் குடுக்குறீங்க அப்படின்னா, லைட்டிங் எப்பயுமே வந்து வெளிய இருந்து போங்க. அதாவது நேச்சுரல் லைட்ல இருந்து ஆர்டிபிஷியல் லைட்டுக்கு வரணும். எடுத்தோன்னா வீட்டுக்குள்ள ஆர்டிபிஷியல் லைட் எல்லாம் வச்சுட்டு நேச்சுரல் லைட்டுக்கு வரவே கூடாது. இப்ப நேச்சுரல் லைட் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுப்போம்? சன்லைட்டு, டூம் லைட் அதாவது ஸ்கை லைட் அதாவது வானம் இந்த மாரி எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்றது. என்விரான்மென்ட் ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டுடியோக்குள்ள ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட்க்கு கேமரா முன்னாடி இருக்கு. ஒரு 3 லைட் மினிமம் வைப்போம். 3 லைட்டுங்கும்போது டாப்ல லைட்டு, லெஃப்ட் அண்ட் ரைட்ல 2 லைட் இருக்கும். இப்ப 3 லைட்ட தாண்டி என்விரான்மென்ட் ரிஃப்ளெக்ஷன் அடிக்குமான்னு கேட்டீங்கன்னா, சப்ஜெக்ட்ல அவிங்க போட்டிருக்க ஸ்க்ரீன பொறுத்து. ஸ்க்ரீன் எதுவும் போடலன்னா, அந்த கேமராமேன் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆப்போசிட்ல ஏதாச்சும் டேபிளு, சேர் இந்த மாரி லைட் ஏதாச்சும் சின்ன சின்ன என்விரான்மென்ட் ரிஃப்ளெக்ஷன் வந்து சப்ஜெக்ட்ல படும்போது, அது ரியல் ஃபீல் வந்து தர ஆரம்பிக்கும். அதுவே எக்ஸ்டீரியர்ல பார்க்கும்போது, ஒரு நேச்சுரலா இருக்கும்போது வானம், தரை, செடி, மரம், கொடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெளிய என்னென்ன என்விரான்மென்ட்ல சப்ஜெக்ட் இருக்கோ, அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாவே வந்து நம்ம சப்ஜெக்ட் மேல படும்போது, அதுதான் வந்து என்விரான்மென்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். லைட்னால மட்டுமே ஒரு ரியலிஸ்டிக் வந்துராது. கண்டிப்பா என்விரான்மென்ட் ரிஃப்ளெக்ஷன் வேணும். இந்த என்விரான்மென்ட் ரிஃப்ளெக்ஷன்னா வந்து HDR இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இல்லாட்டி ஸ்கை மேப் அப்படின்னு சொல்லுவோம். பழைய வீடியோல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிளவுடுங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல. இப்ப வர்றதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிளவுடுங்கிற ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்பவுமே நல்லாருக்கும். அந்த ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். சரி, இப்போ நம்மளோட பில்டிங்ல நான் எந்த ஆங்கிள் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கேமராங்கிறது ஒண்ணு கிடையாது. நம்ம தான் சீன் செட் பண்ணி தான் வந்து கிரியேட் பண்ணணும். இப்ப நான் இங்க கிளிக் பண்ணிட்டேன்னா, இது வந்து ஒரு சீன். ஃப்ரண்ட் வியூல வந்து ஒரு சீன் வந்து வச்சிருக்கேன். சப்போஸ் இல்ல ப்ரோ லெஃப்ட் வியூல வேணும் அப்படின்னீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு லெஃப்ட் சைடு வியூல எனக்கு இந்த ஆங்கிள் தான் நான் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது, அந்த ஆங்கிளுக்கு ஒரு சீன் வந்து செட் பண்ணுங்க. இப்ப நான் இதுக்கு ரோட்டுக்கு இந்த சைடு நிக்கிறேன். ஓகே. எனக்கு இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குது. நம்ம டிஃபால்ட் ட்ரே இருக்கு பாத்தீங்களா? இதுல சீன் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்லயும் போய் பண்ணலாம். இது நம்ம பார்த்திருப்போம். இதுல போய் இங்க பிளஸ்ங்கிறத கிளிக் பண்ணாலே வந்துரும். இல்லாட்டி வந்து இந்த வியூ அப்படிங்கிறதுல அனிமேஷன்ல போய் ஆட் சீன் அப்படிங்கிறதையும் குடுக்கலாம். 2 ஆப்ஷன்ல நீங்க எது வேணா குடுக்கலாம். இப்ப நான் வந்து ஆட் சீன் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன். இங்க பாருங்க. சீன் 2ன்னு ஒண்ணு லோட் ஆகுறது லேட் ஆச்சு. இது 2வது வியூ வந்துருச்சுங்களா? இந்த வியூவ ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் குடுத்தீங்கன்னா, ரைட் வி ஐ ரைட் வியூ அப்படின்னு குடுத்துர்றேன். ரைட் வியூ கேமரா. இது வந்து ஃப்ரண்ட் வியூ கேமரா தானே. இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இத ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் FRONT ஃப்ரண்ட் வியூ கேமரா. இப்ப ஃப்ரண்ட் வியூ கேமரா, ரைட் வியூ கேமரா அப்படிங்கிறது ஈஸியா நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாரி சப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. இல்ல ப்ரோ நான் வேற ஒரு வியூ காட்டுறோம் அப்படின்னாலும் கூட, இங்கிருந்து இந்த வியூ கொஞ்சம் இதா இருக்கு. இது வந்து ஏரியல் வியூ இல்லாட்டி டாப் வியூ அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். இது வந்து ஏரியல் வியூன்னே போடலாம். அனிமேஷன்ல ஆட் வியூ அப்படின்னு ஒண்ணு குடுத்துருங்க. ஏன்னா சப்ஜெக்ட் இருக்கிறதுனால லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த இடத்துல ரீநேம் ஏ ஏரியல் வியூ அப்படிங்கிற ஒரு 3 வியூ 3 கேமரா வந்து இந்த இடத்துல செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளோட அவுட்புட் சைஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட்ல வேற எதுவுமே வைக்கல. வெறும் மாடலிங் மட்டும் தான் இருக்கு. டிஃபால்ட் மெட்டீரியல் மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம V-Ray டூல் பார் இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த V-Ray ஐகான் மாரி லோகோ இருக்கு பாத்தீங்களா? இது வந்து அசெட் எடிட்டார்ங்கிறது. அசெட் எடிட்டார் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அசெட் எடிட்டார ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஆ கிரியேட் பண்ண சொல்லுது. அதெல்லாம் தேவையில்ல. ஓகே பண்ணிட்டீங்கன்னா போதும் ஓப்பன் ஆயிரும். ஓகே. இந்த இடத்துல நம்மளுக்கு V-Ray அசெட் எடிட்டார்ல லெஃப்ட், ரைட் அப்படிங்கிற அந்த 2 செக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா, எல்லா கேட்டகரியும் சூஸ் பண்ணியிருக்கிறனால எல்லா ஆப்ஷனுமே எனேபிள் ஆயிருக்கு. மெட்டீரியல், லைட்டிங்கு, ஜாமெண்ட்ரி, டெக்ஸ்சர் எல்லாம் இருக்கு. எல்லாம் ஒண்ணொன்னா நம்ம கிளிக் பண்ணும்போது அது ஒரு சப்ஜெக்ட் மட்டுமே வந்து நம்மளுக்கு செட் ஆகும்.
இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து செட்டிங்ஸ் தான் தேவைப்படும். செட்டிங்ஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் மட்டும் வரும். செட்டிங்ஸ்ல அ நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டரிங் அப்படின்னு ஒண்ணு போயிட்டீங்கன்னா, நீங்க எந்த ரெண்டர் இன்ஜின் யூஸ் பண்றீங்க? சிபியூவா, ஜிபியூவா அப்படிங்கிறது. சிபியூங்கிறது பாத்தீங்கன்னா, ப்ராசஸர் பேஸ் பண்ணி ரெண்டர் ஆகும். ஜிபியூங்கிறது பாத்தீங்கன்னா, ஆர்டிஎக்ஸ் இந்த இடத்துல பேஸ் பண்ணி ரெண்டர் ஆகும். கிராபிக்ஸ் கார்டு பேஸ் பண்ணி. கூடாங்கிறது பாத்தீங்கன்னா, சிபியூ, ஜிபியூ இது 2யுமே மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ரெண்டர் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து இங்க கிளிக் பண்ணல பாருங்க. சிபியூ கூடா, ஜிபியூ கூடா அப்படின்னு வந்துருச்சுங்களா? இது வந்து செட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் சிபியூ ப்ராசஸர் தான் கொஞ்சம் இதா இருக்கும். அதனால சிபியூ அப்படிங்கிறதே நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கீழ வந்துருங்க. 2வதா கீழ பாத்தீங்கன்னா, புரோகிரசிவ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஆ ரெண்டரிங் எடுக்கிற மெத்தட். புரோகிரசிவ், பக்கெட் அப்படிங்கிற அந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்ப புரோகிரசிவ் வேண்டாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பக்கெட்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து செட் ஆயிரும். பக்கெட்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம மேக்ஸ்லயே பார்த்திருப்போம். ஆ நீங்களே பார்த்திருப்பீங்க. அது வந்து ஃபுல் ரெண்டரிங் வந்து ஃபைனல் ரெண்டர் குடுத்தோம்னா, கியூபா கிளியர் ஆகும். மத்த இடமெல்லாம் கிளியர் ஆகாது. நீங்க அது ஒரு 1 மணி நேரம் ரெண்டர் ஆகி முடியுது. அதாவது ஆக்சுவல் சைஸே 1 மணி நேரம் ஆகுதுன்னா, 1 மணி நேரம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனா தான் ஃபுல் ரெண்டரிங்குமே முடியும். அதான் வந்து பக்கெட் அப்படிங்கிறது. ஆனா இந்த புரோகிரசிவ் வந்து அப்படி கிடையாது. பாஸா ரெண்டர் ஆகும். ஃபர்ஸ்ட்ல ஃபுல்லா இமேஜ் கிளியர் ஆகும். 2வது பாஸ் இன்னும் கொஞ்சமே கிளியர் ஆகும். 3வது பாஸ் இன்னுமே கிளியர் ஆகும். பாஸ்ல ஒரு 12 பாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 12 பாஸ்ல ஒரு 5 பாஸ்லயே வந்து கிளியரா இருக்குதுன்னா, நீங்க அப்பயே ஸ்டாப் பண்ணிட்டு ரெண்டரை எடுத்துக்கலாம். 12 பாயிண்ட் அந்த 1 மணி நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக தான் வந்து புரோகிரசிவ் இமேஜ் சாம்பிளர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அதுலயும் பாத்தீங்கன்னா குவாலிட்டிங்கிறது இருக்குது. குவாலிட்டிங்கிறது மீடியம்க்கு கீழ கொண்டு வந்துட்டீங்கன்னா ஸ்பீடா ரெண்டர் ஆயிரும். அதிகமான பிக்சர்ல நாய்ஸ்ங்கிறது ஒண்ணு வராது. நல்லா டைமும் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த இது பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம எப்பயுமே வந்து மீடியம்ல வச்சிருப்போம். மீடியம் விட இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி வேணும்னா நம்ம மீடியம் பிளஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஹை வந்து மேக்ஸிமம் நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. மீடியம் அப்படிங்கிறதே வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து கீழ இருக்கிறது எல்லாமே வேணாம். இதெல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்து சொல்றேன். ஆனா டீநாய்ஸர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டீநாய்ஸர்ங்கிறத ஆன் பண்ணுங்க. ஏன்னா டீநாய்ஸர் ஆன் பண்ணா தான் ஸ்பீடா உங்களால ரெண்டர் எடுக்க முடியும். நாய்ஸ்ங்கிறது ஒண்ணு வரவே வராது. டீநாய்ஸர்லயும் பாத்தீங்கன்னா நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து V-Ray டீநாய்ஸர். இத கிளிக் பண்ணீங்கன்னா NVIDIA இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்டெல் நம்மளோட இது வச்சே இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நான் அதிகமா யூஸ் பண்றது எல்லா சப்ஜெக்ட்லயுமே வந்து NVIDIA AI டீநாய்ஸர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். NVIDIA யூஸ் பண்ணும்போது பெர்ஃபெக்ட்டா ஸ்பீடா வந்து உங்களுக்கு டீநாய்சிங் ஆயிரும். ஆனா கேட்கலாம், NVIDIA டீநாய்சிங் வந்து டீநாய்ஸ் ஆயிருச்சு ப்ரோ. ஆனா வந்து ரொம்ப ஆயில் பெயிண்ட் மாரி ரொம்ப நாய்ஸ் இல்லாம அது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்ம இன்னொரு விஷயத்த நல்லா நோட் பண்ணணும். டீநாய்ஸர் வந்து NVIDIA நீங்க யூஸ் பண்ணும்போது குவாலிட்டி வந்து அதாவது ஷார்ப் எட்ஜஸ் நல்லா இதா வரணும்னா, இங்க புரோகிரசிவ்ல வந்து குவாலிட்டின்னு இருக்கு பாத்தீங்களா? இத வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். அதான் வந்து இங்க நீங்க ஸ்மூத் ஆயிரும். டக்குனு அடுத்த ஒரு 2 செகண்ட்லயே பாத்தீங்கன்னா, டக்குனு ஸ்மூத் ஆயிரும். ஆனா ஒ அந்த ஸ்மூத்தா இருக்கிற மாரி இருக்கும். அந்த குவாலிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்கு நம்ம மீடியம்ல இருந்து அப்படியே ஹை அப்படிங்கிற மாரி நம்ம ஆட் பண்ணலாம். இதுதான் வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் ரெண்டரிங்ல. அதுக்கு அடுத்தது கேமரா அப்படின்னு செக்ஷன் போங்க. இப்பதான் வந்து நம்ம அவுட்புட் சைஸ் வந்து செட் பண்றோம். ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இங்க இருக்கும். அது விர்ச்சுவல் கேமரா இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்ட் கேமரா தான் யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது கீழ வந்துருங்க. கீழ வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டுடியோ இது தேவையில்ல. எக்ஸ்போசர் எல்லாம் தேவையில்ல. அதெல்லாம் லைட்டிங் வைக்கும்போது தான் இதெல்லாமே நம்ம பார்ப்போம். டெப்த் ஆஃப் ஃபீல்டு, எஃபெக்ட் இது எதுவுமே தேவையில்ல. ரெண்டர் அவுட்புட் வைக்கங்க. ரெண்டர் அவுட்புட்ல சேவ் ஃப்ரேம்ங்கிறத ஆன் பண்ணுங்க. சேவ் ஃப்ரேம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சேவ் ஃப்ரேம் குடுத்தா தான் என்னோட அவுட்புட் ரேஞ்ச் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். இப்ப என்னோட அவுட்புட் ரேஞ்ச் பாத்தீங்களா? இதுதான் வந்து ஃபுல்லா இங்க இருக்கிறது எல்லாமே வந்து என்னால கவர் பண்ணிக்க முடியும். சப்போஸ் எனக்கு அப்பயே பார்க்கும்போது ஒரு மாரி இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணணும்னீங்கன்னா, லைட்டா நீங்க ஜூம் பண்ணிட்டு இது ஏரியல் வியூ தானே? இல்லாட்டி ஏரியல் வியூ இன்னும் கொஞ்சமே லாங் போட்டுறலாம். ஏரியல் வியூ இந்த மாரி பண்ணிட்டு, இத வந்து அப்டேட் பண்ணணும். இது என்ன வியூ? ஏரியல் வியூ. இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த சீன வந்து அப்டேட் குடுங்க. அப்டேட் பண்ணலன்னா, நம்ம லோடு மட்டும் தான் ஆகும். மறுபடியும் இத கிளிக் பண்ணீங்கன்னா, அதே இடத்துல தான் போய் நிக்கும். ஓகேங்களா? அப்டேட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரி. அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் வியூ வந்துரலாம். இந்த வியூல இந்த ஆங்கிள் எல்லாமே ஓகேவா? இல்ல. இந்த ஆங்கிள் வந்து ஓகே இல்ல. ஏன்னா லெஃப்ட், ரைட் ரொம்ப இதாகுது. நம்மளுக்கு பில்டிங் மட்டும் தான் வேணும் அப்டின்னா, பில்டிங்க மட்டும் லைட்டா ஜூம் பண்ணுங்க. ஆ ரைட் கிளிக் பண்ணிட்டு அப்டேட் லெஃப்ட் கிளிக் பண்ணிறாதீங்க. டக்குனு அத ஜூம் ஆக ஆரம்பிச்சுரும். இந்த 2 வியூ வந்து இந்த இடத்துல போட்டாச்சா? இந்த மாரி வியூ வந்து நம்மளால செட் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்க இமேஜ் சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த சைஸ் வேண்டாம் அப்டின்னீங்கன்னா, இந்த இடத்துல மாத்திக்கலாம்.
1920 இன்டூ 1080 பிக்சல். இதோ ஃபுல் ஹெச்டி வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். மினிமம் இந்த அளவுக்கு வச்சு ரெண்டர் எடுங்க, பர்ஃபெக்டா இருக்கும். ரேஷியோ வந்து 16:9ங்கிறது வந்து நம்மளுக்கு ஃபுல் ஹெச்டி ஹெச்டி அந்த மாதிரி 2K 4K வரும். இதுவே எனக்கு ரேஷியோ மாத்திர 1:1 அப்படின்னா ஸ்கொயர் டைப்ல வேணாலும் கூட நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு கூட நீங்க இந்த இடத்துல ரேஷியோ மாத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது சேவ் இமேஜ். ஒன்ஸ் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் இது எங்க சேவ் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணுங்க. பாத் வந்து செட் பண்ணுங்க. இப்ப நான் வந்து டெஸ்க்டாப்ல எனக்கு வேணுங்கும் போது டெஸ்க்டாப்ல கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். பிஎன்ஜி இமேஜான்னு கேட்கும். நம்மளுக்கு வந்து நான் அதாவது ஸ்கை ரீப்ளேஸ் பண்றீங்க அப்படின்னா பிஎன்ஜியே கொடுத்துக்கலாம். ஸ்கை ரீப்ளேஸ் எல்லாம் கிடையாதுன்னா ஜேபெக் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இமேஜ் ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்பா சேனல் அப்படிங்கறது வந்து நீங்க கொடுத்துக்கங்க. ஏன்னா ஆல்பா கொடுத்துட்டு இன்க்ளூட் ஆல்பான்னு கொடுக்கும்போது என்ன ஆகுனா இப்ப செப்பரேட் அதாவது தனித்தனியா வேணுமா தனித்தனிங்கிறது பாத்தீங்கன்னா கலர் இமேஜ் ஒரு இது வேணுமா ஆல்பா இமேஜ் ஒரு வேணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் செப்பரேட் கொடுத்தேன்னா எல்லாம் செப்பரேட்டா வந்து சேஞ்ச் ஆயிரும். இதோட குவாலிட்டி பிட் எல்லாமே இருக்கும். இது மட்டும் போதும். மற்ற பிரகாரம் இந்த இடத்துல எதுவும் தேவையில்லை. ரெசிமபிள் இதுவும் தேவையில்லை. அவ்வளவுதான். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்து அவுட்புட் சைஸ் தான் ஃபர்ஸ்ட் இதுல நீங்க செட் பண்ணணும். அவுட்புட் சைஸ் வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்விரான்மெண்ட்ல ஏன்னா இப்ப நீங்க ரெண்டர் எடுக்கும்போது லைட்டிங் உள்ள எதுவுமே கிடையாது. நேச்சுரல் லைட்டும் கிடையாது, சன்லைட் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படும். இப்ப டிஃபால்ட்டாவே பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அதாவது நம்ம இதுதானே வீரே ரெண்டர் என்ஜின் தான் யூஸ் பண்றோம். பேக்ரவுண்ட் ஸ்கை வந்து கண்டிப்பா இருக்கும். ஆனா ஜிஐ வந்து இருக்காது. ஜிஐ வந்து ஆன் பண்ணுங்க. ஜிஐ ஆன் பண்ணும்போது என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஒரு லைட் வெளிச்சம் தரையில பட்டு பிரதிபலிக்குது பாத்தீங்களா? பிரதிபலிக்கும் போது தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் ரியாலிட்டி வந்து தெரியும். அந்த ரிஃப்ளெக்ஷனை தான் வந்து ஜிஐன்னு சொல்லுவோம். அதனாலதான் ஜிஐ மெயினா ஆன் பண்ணுங்க. இது ரிஃப்ளெக்ஷன் ஆன் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. இதுதான் மெயினா ஆன் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல இது இது இல்லாம ரைட் லெஃப்ட்னு 2 ஏரோ இருக்கு. இப்போ ரைட் சைடுல இருக்கிற ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்லயே அடிஷனலா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஆப்ஷன் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறது அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க என்விடி டீனாய்சர் மட்டும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டர் இதுலயே பாத்தீங்கன்னா இங்க ஆன் பண்ணனால இங்க ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு இன்ஜின் வந்து ஆன் ஆயிருக்கும். அதனால நம்மளுக்கு இது வந்து பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இத வந்து நான் இங்க க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம இங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சரி லெஃப்ட் சைடுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல மெட்டீரியல் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா மெட்டீரியல் ஆட் ஆகும். பட் நம்ம வந்து மெட்டீரியல் தான் நம்ம டிஃபால்ட்டா இருக்கிற மெட்டீரியலே போதுங்கிறதுனால இப்போதைக்கு நான் இந்த இடத்துல விட்டுறேன். அவ்வளவுதான். இதை வந்து நம்ம இங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டரிங் வந்து எடுத்து பார்க்கணும். அதுக்கு வந்து இன்டராக்டிவ் ரெண்டர்னு சொல்லுவோம். நம்ம டூல் பார்லயே பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஐகான் பாருங்க. டீபாடுக்குள்ள சின்ன ட்ரையாங்கிள் இருக்குதா? இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும் இன்டராக்டிவ் ரெண்டர் வந்து விழுக ஆரம்பிச்சிடும். இன்டராக்டிவ் ரெண்டர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் பாருங்க. இந்த சைடு இதா பண்ணிடலாம். இது மட்டும் ஏன்னா இது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ற ஆப்ஷனு. இத கொஞ்சம் இந்த சைடு எடுத்துக்கலாம். இதுல டிஃபால்ட்டா ரிஃப்ளெக்ஷன் அந்த மெட்டீரியல்ல இருந்து வருது. ரோடு தெரியுது. ஆனா வெளிச்சம் பாருங்க. மெட்டீரியல் ஒரு கலர்ல இருக்கு. இங்க ஒரு கலர் வருது. இது சூரியன் அதாவது லைட்டோட வெளிச்சம் தான் வந்து ரொம்ப இருக்கிற பெரிய ப்ராப்ளம். இப்ப இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணுங்க. இது லோட் ஆகுது, இங்க லோட் ஆகுது. இத வந்து நானு கிளிக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ லைட்டிங் வெளிச்சத்தை வந்து மாத்தணும். டிஃபால்ட்டா ஸ்கை இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா? ஸ்கை வந்து டிஃபால்ட்டா தெரியுது. கிளவுட் எல்லாம் எதுவும் கிடையாது. ஹெச்டிஆர் இமேஜ் மாத்தனாலும் கூட ஹெச்டிஆர் இமேஜ் நம்ம மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டியா கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கிரவுண்ட் கிடையாது. என்ன கொடுத்திருக்காங்கன்னா அந்த ஹெச்டிஆர் இமேஜ் அந்த இமேஜ்லயே பாத்தீங்கன்னா கீழே பாட்டம் சைடுல வர அந்த கிரவுண்ட் தான் வந்து இருக்குது. அதையும் வந்து நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொரு விஷயம் கலர் டோன் பாத்தீங்கன்னா சன்லைட் டிஃபால்ட்டாவே பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் தான் அடிக்கும். அந்த எல்லோ கலர் தான் இங்க அடிக்கிறதுனால ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து நம்மளுக்கு சரியா தெரியல. எல்லாமே வந்து இங்க கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஆனா அவுட்புட் சைஸ் இதெல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணியிருக்கோம். இப்ப இன்டராக்டிவ் ரெண்டர் இருக்குது அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல இப்ப நீங்க மறுபடியும் வியூ மட்டும் சேஞ்ச் பண்ணி பாருங்க. இங்க ஏரியல் வியூ அப்படின்னு கொடுக்குறேன்னா இங்க நான் சேஞ்ச் பண்ணாலே எனக்கு இங்க ஒரு இது சேஞ்ச் ஆகுதா? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அவுட்புட்ல அங்க சேஞ்ச் ஆகுதுனாலே இன்டராக்டிவ் ரெண்டர் வந்து அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? அது ஒண்ணு. 2வது பில்டிங்கோட ஷேடோ பாருங்க. எந்த அளவுக்கு ஷார்ப்பா விழுந்திருக்குன்னு. சாஃப்ட்ங்கிற ஷேடோங்கிறது கிடையாது. அதே மாதிரி நாய்ஸ் பாத்தீங்களா? எந்த அளவுக்கு நாய்ஸ் விழுந்திருக்குன்னு. டீநாய்சிங் வந்து ஃபுல்லா செட் ஆகல. ஏன்னா நாய்ஸ் இது இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஒரு இதே இதுதான். 3ds Maxல சடனா நேரம் முடிஞ்சிருக்கும். இதுல ஏன் வரமாட்டாங்க? இதுதான் இதுல இருந்து அதுக்கு போறதுக்கு காரணம். இதுல வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா ரிசல்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லைட்டிங் பார்க்கலாம். லைட்டிங் பாருங்க. லைட்டிங் டிஃபால்ட்டா வந்து சன்லைட் வந்து இதுல இருக்கும். அதே மாதிரி ஸ்கை இருக்கும்னு சொல்லியிருந்தேன்.
சன்லைட்ட பார்க்கறதுக்கு மறுபடியும் அசெட் எடிட்டார் அப்படிங்கிறதுல போயிருங்க. அசெட் எடிட்டார்ல இப்ப தானே பார்த்தோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து நம்ம செட்டிங்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து லைட்டிங்கிற செக்ஷன்ல போயிரும். லைட்டிங்ல டிஃபால்ட்டா பார்த்தீங்களா? இங்க வந்து சன்லைட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த முன்னாடி இருக்க ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, சன்லைட் குளோஸ் ஆயிருச்சு. ஸ்கைலைட் மூலியமா நம்மளுக்கு வந்து வெளிச்சம் வருது. இதுதான் வந்து இருக்கிறதுல ஒரு பெரிய பிளஸ். இப்போ சன்லைட்டோட ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, இங்க இருக்கிற ஏரோவ கிளிக் பண்ணீங்கன்னா, சன்லைட்டோட ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். சன்லைட் ப்ராப்பர்ட்டீஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கீழ வந்தீங்கன்னா, கலர் மோட் அப்படிங்கிறது ஒண்ணு தான். ஓகேங்களா? இப்போ டிஃபால்ட்டா ஒயிட் கலர்ல இருக்குது. ஏன்னா, இப்போ ஃபில்டர்ங்கிறதுனால நம்ம ஃபில்டர் கலர் நீங்க என்ன கலர் வைக்கிறீங்களோ, அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதே டிஃபால்ட்டா இருக்கிற டைரக்ட் ஓவர்ரைடுன்னு வச்சுட்டீங்கன்னா, அது நேச்சுரல் லைட்டோட சேரும். டைரக்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, சன்ன வந்து நான் 3ஆ யூஸ் பண்றேன். மூன் லைட் மாரி யூஸ் பண்றேன். நைட் வியூ ரெண்டரிங்ன்னா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மூன் லைட்ங்கிறது மைல்டா இருக்கும். இப்போ டைரக்ஷன் குடுக்குறேன். ஆனா, சன் பார்த்தீங்கன்னா, ஸ்கையோட மிங்கிள் ஆயி கலர் குவாலிட்டி வந்து எக்ஸாக்ட்டா கிடைச்சிரும். அந்த ஒயிட் பேலன்ஸ் எல்லாமே வந்து அழகா செட் ஆயிக்கும். இப்போ எல்லோ கலர் போயிருச்சுங்களா? ஆனா வந்து சன்லைட் ரொம்ப மைல்டா இருக்கு. இல்ல ப்ரோ சன்னா யூஸ் பண்ணணும். ஆனா ஸ்கையோட மிங்கிள் ஆயி கலர் பேலன்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா செட் ஆகணும்னீங்கன்னா, ஓவர் ரைட் அப்படின்னு வைங்க. இப்ப வைக்கும்போது அந்த கலர் டோன் பார்த்தீங்களா? ஒரு எல்லோ கலர் வந்து சுத்தமா போயிருச்சு. ரியல் கலர் வந்து நம்மனால பாத்துற முடியும். இதுக்கு தான் வந்து எப்பயுமே டேபியூ ரெண்டர்னாலே சன்லைட்ல கலர் மோட் வந்து ஓவர் ரைட் அப்படிங்கிறது வந்து செட் பண்றது. ஃபில்டர் அப்படிங்கிறத நீங்க வந்து செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்க ஃபில்டர் செட் பண்ணீங்கன்னா, ஸ்கை டோன வந்து நம்மனால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்க என்ன இதுல மாத்துறீங்களோன்னு. சரி ஓவர் ரைட்ல வச்சா நம்மனால கொண்டு வர முடியாதுன்னு கேட்டா, ஓவர் ரைட்ல வச்சாலே கொண்டு வரலாம். அதனால வந்து நீங்க ஃபில்டர்ங்கிறத ஒண்ணு ஸ்கிப் பண்ணிருங்க. ஓவர் ரைடுங்கிறது வச்சுர்றேன். இப்போ ஈவினிங் டைம்ல டோன் மாறுதே ப்ரோ. இந்த கலர் டோன வந்து லைட்டா மாத்துனீங்கன்னா போதும். நீங்க என்ன கலர் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு செட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டென்சிட்டி மல்டிப்ளையர். சன்னோட வேல்யூ இந்த ஏரியாலயே பார்த்தீங்கன்னா 1ன்னு குடுத்துருக்காங்களா? இங்க மாத்துனாலும், அங்க மாத்துனாலும் 1 தான். பிரைட்னஸ் நான் இப்போ 2ன்னு குடுக்குறேன்னா, சன்னோட பிரைட்னஸ் ரொம்ப இன்கிரீஸ் ஆகுதுங்களா? இங்க மாத்துனாலே கீழ பாருங்க. இங்கேயும் சேஞ்ச் ஆகுதா? இந்த மாரி தான். சரி இந்த வேல்யூ எவ்வளோ ஆகலாம்னா, மேக்ஸிமமே நீங்க 1னே வச்சுக்கங்க. ஏன்னா இத பொறுத்து மேக்ஸிமம் 1 வச்சா தான் உங்களுக்கு வந்து ப்ளீச் அடிக்காது. ஏன்னா சன்லைட் மூலியமா மட்டுமே லைட் வெளிச்சத்த கொண்டு வர போறது கிடையாது. அதுக்கு அடுத்தடுத்த வேல்யூல கொண்டு வருவோம். அதுக்காகத்தான். இப்ப நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 0.5 அப்படிங்கிற மாரி குடுத்துக்கிறேன். இருக்கிறதுலயே கொஞ்சம் மைல்டா. ஏன்னா இந்த அளவுக்கு குடுக்கும்போது கேமரா மூலியமா ஐஎஸ்ஓ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நல்லாருக்கும். அதுக்கு அடுத்தது சைஸ் மல்டிப்ளையர்ங்கிறது விழுகிற சன்னோட ஷேடோ வந்து சாஃப்ட்டா விழுகணுமா, ஷார்ப்பா விழுகணுமா அப்படிங்கிறது. இப்போ இந்த வேல்யூவ நான் ஒரு 5ன்னு மாத்துறேன். ஷேடோ வந்து மாறுதுங்களா? சாஃப்ட்டா. இப்ப இத வந்து ஒரு 10ன்னு மாத்தலாம். இப்பன்னா எந்த அளவுக்கு நீங்க சாஃப்ட் ஷேடோ வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரியலிஸ்டிக்கமா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து இதுல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ். இந்த வியூல பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே நல்லாருக்கும். ஒவ்வொரு வியூ பார்க்கும்போது ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் மெயினா நம்ம ஆட் பண்றது. ஆனா பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குதே. இப்ப உங்களுக்கு இந்த வியூல பிரைட்னஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லைட்டா ஆட் பண்ணிக்கங்க சன்லைட்டோட இன்டென்சிட்டி. ஆனா பிரைட்னஸ் குடுக்கும்போது ஓவரா ப்ளீச் அடிக்குதுங்களா? இந்த ப்ளீச் வந்து இன்னிமே நம்ம கேமரா ஆட் பண்ணும்போது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதனால இந்த ப்ளீச்ச வந்து 0.5ன்னே வச்சுக்கிறேன். மைல்டாவே. சரி இங்க நீங்க கம்மி பண்ணிட்டீங்க. எனக்கு கேமரா மூலியமா எப்படி இன்கிரீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் போயிருங்க. ஏன்னா, இங்க சன்லைட் நம்ம இங்க செட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது, ஸ்கை லைட்டுக்கு தான் அதாவது கேமரா லைட்டுக்கு தான் போணும். கேமராவோட செட்டிங்ஸ்ல எ இதுல பார்த்தீங்கன்னா, கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்கன்னா, அவுட்புட் சைஸ் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். அதுல எக்ஸ்போசர் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த எக்ஸ்போசர் வேல்யூவ நம்ம இங்க இன்கிரீஸ் பண்ணும்போது நல்லாருக்கும். இது இல்லாம எக்ஸ்போசர் வேல்யூங்கிறது ஓவரால் இமேஜ் குவாலிட்டி. இங்க எக்ஸ்போசர் நம்ம இன்கிரீஸ் பண்றதுக்கு முன்னாடி, அட்வான்ஸ் கேமரா பாராமீட்டர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுக்குள்ள போய்க்கங்க. இந்த வேல்யூ மாத்திட்டு, இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும்னா தான் நீங்க எக்ஸ்போசர் போணும். எக்ஸ்போசர் பண்ணிட்டு நீங்க அங்க போகாதீங்க. ஏன்னா எப்பயுமே வந்து அதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். கேமரால இப்ப உதாரணத்துக்கு உங்களோட மொபைல் கேமரால ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு நெனச்சுக்கங்க. ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க. அந்த இடத்துல கொஞ்சம் டார்க்கா தெரியுதுங்கும்போது, சென்டர்ல ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணோம்னா, பிரைட்னஸ் இன்கிரீஸ் ஆகும் தெரியுமா? பிரைட்னஸ லைட்டா இன்கிரீஸ் பண்ணலாம். அது வந்து எக்ஸ்போசர். ஃபோட்டோவோட ஓவரால் எக்ஸ்போசர். பட் இருந்தாலும் நம்ம அங்க எக்ஸ்போசர் குடுக்கறதுக்கு முன்னாடி, அதுக்குள்ள ஐஎஸ்ஓன்னு ஒண்ணு இருக்குங்க டிஃபால்ட்டாவே. அது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அத நம்ம இன்கிரீஸ் பண்ணும்போது, பிக்சரோட குவாலிட்டியும் சேர்ந்து இன்கிரீஸ் ஆகும். ஈவி குடுக்கும்போது, எக்ஸ்போசர் குடுக்கும்போது, எக்ஸ்போசர் வேல்யூ குடுக்கும்போது, உங்களுக்கு வந்து அந்த ஓவரால் பிரைட்னஸ் மட்டும் தான் இன்கிரீஸ் ஆகும். நம்மளுக்கு பிரைட்னஸ் வேண்டாம், எக்ஸ்போசர். ஐஎஸ்ஓ இன்கிரீஸ் பண்ணும்போது, நான் வந்து மினிமம் 100 வச்சுக்குவேன். 100 தான் இருக்கணும். அதான் குவாலிட்டியா இருக்கும்.
அதிகமா பண்றீங்கன்னா 100, 200, 300, 400, 400 மட்டும் போங்க. அதுக்கு மேல போகலாம். பட் இருந்தாலும் ரொம்ப லோ லைட்டா இருந்துச்சுன்னா போலாம். இல்லாட்டி கம்மி பண்ணிக்கலாம். 50,000 மட்டும் கூட வேல்யூ குடுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் என்னோடது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, நான் 400 போறதே அதிகம் தான். இப்போ 200ன்னு குடுக்குறேன். பிரைட்னஸ் பார்த்தீங்களா? அதுவே 300 மாத்துறேன். இப்ப நம்ம வந்து சன்லைட் மூலியமா பிரைட்னஸ் பண்ணல. கேமரா மூலியமா. சன்லைட் மூலியமா பண்ணோம்னா, சன்லைட் படுற இடம் மட்டும் தான் பிரைட்னஸ் ஆகும். கேமரானா, கேமரால பார்க்குற இடம் எல்லாமே வந்து பிரைட்னஸ் ஆகும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் மெயினா இத வந்து நான் இன்கிரீஸ் பண்ண சொல்றேன். 400 மட்டும் போயிட்டாங்களா? 400 இதுவே வந்து நான் ஒரு 1000 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ப்ளீச் ஆகும். அதுக்காகத்தான் நான் சொன்னேன், இதுலயும் ஒரு வேல்யூ. நான் 300 குடுத்துக்கலாம். 300 ரீசனபிள். இப்போ நீங்க ஐஎஸ்ஓ இன்கிரீஸ் பண்ணும்போது ஷட்டர் ஸ்பீட் வந்து மைனஸ்ல கொண்டு வாங்க. எப்பவுமே அப்படிதான் வரணும். இங்க வந்து ஒரு 80 ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க வந்து ஒரு 150. ஷட்டர் ஸ்பீடுங்கிறது வந்து ஒரு 200 வந்து ரீசனபிள் வேல்யூ. எப்படி ஐஎஸ்ஓன்னா டிஃபால்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 100. ஷட்டர் ஸ்பீட் டிஃபால்ட் வேல்யூ 200. ஓகேங்களா? அப்பேச்சருங்கிறது என்ன எதுக்கு குடுக்குறாங்கன்னா, டெப்த் ஆஃப் ஃபீல்டுக்காக குடுப்பாங்க. போர்ட்ரேட் மோடுக்கு. பக்கத்துல ஒரு சப்ஜெக்ட்ட ஃபோக்கஸ் பண்ணிட்டு மத்ததெல்லாம் பிளர் ஆகணும்னா, இது வந்து யூஸ் பண்ணலாம். அதுலயும் இந்த எஃப் நம்பர் பாத்தீங்கன்னா, அதாவது அப்பேச்சர் எஃப் நம்பர் பாத்தீங்கன்னா, 0.7, 1.4, 2.8 லோயஸ்ட் வேல்யூ வரும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து நல்லா தெரியும். இப்ப 8 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, சப்ஜெக்ட் ஃபுல்லா முன்னாடி, பின்னாடி எல்லா ஏரியாவுமே ஷார்ப்பா தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால இது. அதனால 8ங்கிறது எனக்கு இந்த பிக்சர்ல ஃபுல்லா எல்லா ஏரியாவும் ஷார்ப்பா வேணும்னா 7 ஜோன் 8 வச்சுக்கலாம். 8க்கு மேல வச்சீங்கன்னா இனிமே ஷார்ப்பா வரும். பட் 8ங்கிறது சென்ட்ரலைஸ்டு வேல்யூ. இதுவே கம்மி பண்றதுன்னா நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். இது வந்து ஓகே. இங்க 300 அதே மாதிரி ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு மைனஸ்ல கம்மி பண்ணணும். ஓகேங்களா? இந்த 2 பாத்துக்கோங்க. 2வது வந்து இன்னும் கொஞ்சமே எனக்கு பிரைட்னஸ் வேணும் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எக்ஸ்போசர் வந்து இங்க அசெட் எடிட்டர்ல வந்து யூஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து கேமராக்குள்ள இருக்கிற எக்ஸ்போசரை யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு பதுவா தான் நம்ம இங்க இருக்கிற எக்ஸ்போசரை ஃப்ரேம் பஃபர்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் பஃபர்ல நம்ம இந்த லேயர்ல பாத்தீங்கன்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுல அப்படியே கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்போசர்னு ஒண்ணு இருக்கும். இந்த செக்ஷனை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போசர் வரும். இங்க இருக்கிற எக்ஸ்போசர், அங்க இருக்க எக்ஸ்போசர் ஒண்ணு தான். பட் இது வந்து காமனா நீங்க எத்தனை கேமரா வச்சாலும் அங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போசர் இன்க்ரீஸ் பண்றேன். இப்ப கேட்கலாம், எக்ஸ்போசர் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணும்போதே ப்ளீச் ஆகுதே ப்ரோ. இந்த ப்ளீச்சை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் எக்ஸ்போசர் கீழே ஹைலைட் பர்ன் அப்படின்னு இருக்கும். இதை நீங்க அப்படியே கம்மி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அந்த ப்ளீச்சை தூக்கி விட்டுரும். ஓகேங்களா? அப்படியே தூக்கி விட்டுருச்சுங்களா? ஆனா கேட்கலாம், இந்த ப்ளீச்சை தூக்கி விட்டனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலர் டெப்த் வந்து கொஞ்சமா கம்மியாயிருக்கும். ஓகேங்களா? இந்த கலர் டெப்த் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, கான்ட்ராஸ்ட இன்க்ரீஸ் பண்ணுங்க, கூடுங்க. கூடும்போது எப்படி பண்ணணும்னா, 0.2க்கு மேல போயிடாதீங்க. ஏன்னா 0.2க்கு மேல போனீங்கன்னா ரொம்ப டார்க் ஆயிரும். அதனால தான் 0ல இருந்து 0.2 ஓகே. இப்ப 0.103 1ங்கிறது தான் இருக்கு. அப்படிங்கும்போது இது அளவுக்கு ஓரளவுக்கு ஓகே. இப்ப எக்ஸ்போசர் ஆஃப் பண்றேன். ஆன் பண்றேன். இப்ப பிக்சரோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குங்களா? இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ரொம்பவுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சரி, அடுத்த ரேஞ்சுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல போஸ்ட் ப்ரொடக்ஷன நான் இங்கேயே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபிலிமிக் டோன் மேப் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இல்ல. இங்க இருக்கு பாருங்க. லுக் அப் அப்படின்னு இருக்கா? இல்லாட்டி இத கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இங்க இருக்கும். லுக்கப் அப்படிங்கிறது. இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஃபிலிமிக் டோன் மேப் யூஸ் லுக்கப் விட ஃபிலிமிக் டோன் மேப் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இத ஆட் பண்றேன். இது வந்து என்னாகும்னா, காமா வேல்யூ, கலர் கரெக்ஷன் எல்லாத்தையுமே நம்மளுக்கு இதுலயே வந்து குவாலிட்டியான ரிசல்ட்ட வந்து குடுத்துரும். இப்போ வுட்டோட டெக்ஸ்சர் குவாலிட்டி எல்லாத்தையுமே பார்க்கணும்னா, இதுல இருந்தே நீங்க வந்து ஆட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ரொம்ப டல்லா இருக்கா? ஃபிலிமிக் டோன் மேப் நார்மலா போடும்போது இங்க ஆட் ஆயிடுச்சுங்களா? இதுல கீழ பாருங்க. ஷோல்டர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பிரைட்னஸ வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். பிக்சரோட ஃபுல் பிரைட்னஸ வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். காமா வேல்யூன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு செட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது லீனியர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகணுமா? இல்ல இதுதான் காமா வேல்யூ வந்து மெயினா இது போலாம். ஓரளவுக்கு இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது லீனியர் ஆங்கிள் அப்படிங்கிறது பிரைட்னஸ் ஷேடோவ வந்து இன்கிரீஸ் பண்ணும். ஓரளவுக்கு. டூன் ஸ்ட்ரென்த் ஒயிட் பாயிண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாவே வந்து கலர் டெப்த் அதாவது கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்றது டூன் ஸ்ட்ரென்த். ஒயிட் பாயிண்ட்ங்கிறது பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஃபோக்கஸ் டக்குன்னு அந்த இடத்த மட்டும் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
ஃபிலிமிக் டோன் மேப் ஆஃப் பண்றேன். எப்படி டப்ப டல்லா இருக்கும். ஆன் பண்ணேன்னா, அந்த குவாலிட்டிய வந்து உங்கனால பார்க்க முடியும். ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் நம்ம இங்கேயே பண்ணிட்டோம்னா, லுக்கும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் மெயினா நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்றோம். இதான் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப இந்த வியூல இது வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்த வியூ பாருங்க. ஏரியல் வியூ போயிட்டீங்கன்னா, அப்படியே ஏன்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸ்போசர் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துலயும் சேஞ்ச் ஆயிரும். அந்த லுக்கே நல்லா இருக்கும். இப்ப டூன் மேப் ஆஃப் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகா எக்ஸ்போசர் ஆஃப் பண்றேன். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாரி தான் நம்ம ஆட் பண்ணி கொண்டு வரது. இத ஆன் பண்ணிக்கலாம். எக்ஸ்போசர் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மோ கேமரா வச்சாச்சு, சன்லைட் வச்சாச்சு. கிளவுட் வந்து செட் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கிளவுடுக்கு வந்து ஹெச்டிஆர் இமேஜ் தான் கொண்டு வரணும்ன்ட்டு கிடையாது. அசெட் எடிட்டர்ல போய்க்கங்க. அசெட் எடிட்டர்ல அ லைட்ல சன்ன வந்து கிளிக் பண்ணுங்க. சன்னுல அப்படியே கீழ வந்தீங்கன்னா, ஸ்கைலைட் இருக்கும், ஆல்படோ இருக்கும், கிளவுடுன்னு இருக்கு பாருங்க. கிளவுடுங்கிற ஒரு ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். டோட்டலா நம்மளுதுல வந்து கிளவுட் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சுரும். இங்க கிளவுட் ஆட் ஆயிடுச்சுங்களா? இங்க கிளவுட் ஆஃப் பண்றேன். கிளவுட் ஆஃப் ஆயிடுச்சா? ஆன் ஆயிடுச்சா? கிளவுட் ஆன், ஆஃப் இந்த மாரி வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். சரி கிளவுட் ஆன் ஆனோனவே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல இது மறைஞ்சிருச்சே ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆ சன்னுக்கு கீழ தான் வந்து கிளவுட் இருக்கும். சன்னோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப கம்மியா வச்சிருக்கேன். அதனால கிளவுட் வந்து மறைச்சிருச்சு. இந்த டைம்ல நீங்க இன்கிரீஸ் பண்ணணும்னா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாரி நம்ம வந்து வேல்யூ செட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னொன்னா ஆட் பண்ணா கொஞ்சம் பிரைட்னஸ் இந்த மாரி வேணும்னா ஆட் பண்ணலாம். எடுத்தோனே நம்ம எதையுமே ஆட் பண்ணிறக்கூடாது. அதனால தான் சொல்றேன். வேல்யூ ஸ்டார்ட் அப்ல கொஞ்சமா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வேல்யூயும் உங்க இமேஜ்க்கு ஏத்த மாரி லைட்டா சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. எடுத்தோனே வைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு எதுலயோ மிஸ்டேக் ஆயிருக்குன்னு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இது வந்து தெரியாது. ஓகேங்களா? இப்போ கிளவுட் ஆட் பண்ணியாச்சு. கிளவுடோட டென்சிட்டிய கம்மி பண்றேன். 0.2 அப்படிங்கிறத கம்மி பண்ணுங்க. 0.3 அப்படிங்கிறது வைக்கலாம். ஏன்னா டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த இதா இருந்துச்சு. 0.4 அப்படின்னு வச்சிடலாம். ஓரளவுக்கு ஓகே. அதுக்கு அடுத்தது அப்படியே நம்ம இதுல கீழ வந்தேன்னா, இங்க இருக்கு பாருங்க. ஆ சர்க்கஸ் அமவுண்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இத வந்து நான் இன்கிரீஸ் பண்றேன். 0.5 இல்லாட்டி ஒரு 5 அப்படின்னு வைக்கலாம். 5 வைக்கும்போது என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல எல்லாம் கிளவுட் ஆயிருக்குங்களா? இதான் வந்து அதுக்கான ஒரு ஆப்ஷன். பாக்கறதுக்கே நல்லா இருக்கும். அது வெரைட்டி என்னென்ன வேணுங்கிறது நம்ம ஆட் பண்ணி கொண்டு வரலாம். நம்மளுக்கு இது மட்டும் ஓகேங்கும்போது, அந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரி. இது வந்து இந்த இடத்துல வச்சாச்சு. பட் இருந்தாலும் வீட்டுக்கு பின்னாடி 2, 3 மரம், செடியெல்லாம் வச்சா நல்லா இருக்குமல்ல, அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லைட்டா இங்க டிஃபால்ட்டாவே பாருங்க. வீரேலயே வந்து சூப்பரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. நம்ம டிஃபால்ட்டா இருக்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வெளிய இருந்து மாடல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அந்த மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஏன்னா வீரேங்கும்போது வீரேல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் இவங்க இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சோயாஸ் காஸ்மோஸ் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குங்க. இந்த 2வது ஐகான கிளிக் பண்ணீங்கனாலே அதுல வந்து எனேபிள் ஆயிரும். இதுல வந்து வெஜிடேஷன்ஸ் ஆகட்டும், மரம், செடி, வேனு, காரு எல்லாத்தையுமே அழகா நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே. இங்க லோட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு கிளிக்கு எஸ்கேப் குடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது வெஜிடேஷன்ஸ்ல இன்டோர் பிளஸஸ் இந்த இது போயிடலாம். இதுல இது நல்லா இருக்கு. இத இங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. எஸ்கேப் குடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது நீங்க இம்போர்ட் குடுத்துட்டு, இப்ப இது ஏன் ஒயிட் கலர்ல தெரியுது? அவுட்புட் தெரியாதுன்னா, அவுட்புட்ல வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ட பொறுத்து நம்ம இங்க இப்படிதான் பார்க்கணும். இத விட கொண்டு வரலாம். அந்த மெஸ் ஆப்ஜெக்ட் ப்ராக்ஸில இருந்து கொண்டு வரலாம். ஆனா அப்படி கொண்டு வந்தீங்கன்னா, ரொம்ப சிஸ்டமும் ஹேங் ஆக ஆரம்பிச்சுரும். அதனால இப்படி இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு இது. எஸ்கேப் குடுத்துட்டீங்கன்னா, ஆயிடுச்சா? இப்போ இந்த சப்ஜெக்ட்ட வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். இத ரொட்டேட் பண்றது தான் ஒரு பெரிய வேலைன்னுலாம் நெனைக்காதீங்க. லாஸ்ட் டைம் சொன்ன அதே டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. ரொட்டேட்ல அ எப்பயுமே ஒரு மூவ் டூல்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, எக்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் வரும். ஒய்ங்கிறது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. டாப்ங்கிறது ப்ளூ கலர்ல இசட் டைரக்ஷன் வந்து செட் ஆகும். இப்போ ரொட்டேஷன் டூலுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. ரொட்டேஷன் டூல் எடுத்துக்கோங்க. இதுல இங்க ஃப்ளாட் ஆகுது பாருங்க. இது வந்து இந்த ஃப்ளாட்டா இருக்கிறது. இது வந்து ஒரு டைரக்ஷன். இப்ப நம்ம சப்ஜெக்ட்ல இப்ப டாப் ஆங்கிள்ல இங்கிருந்து இங்க கிளிக் பண்ணிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொண்டு வரலாமா? ஈஸியா நம்ம இந்த வியூக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. நமக்கு யார பிடிக்கணுன்ட்டு இல்ல. அத செலக்ட் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ட பிடிச்சு கூட நம்ம மாத்தி கொண்டு வந்துக்கலாம்.
இப்ப மூவ் டூல் அப்படிங்கும்போது, மூவ் டூல் செலக்ட் பண்ணிட்டு, இங்கிருந்து டிராக் பண்ணி கொண்டு வந்து, சப்ஜெக்ட்ட நானு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்ப கார் அந்த இடத்துல பெர்ஃபெக்ட்டா கொண்டு வந்தாச்சா? ஆங்கிள் கொண்டு வந்துருங்க. ரைட் சைடு ஆங்கிள் கொண்டு வரும்போது, இந்த இடத்துல வந்துருச்சா? இதுக்கப்புறம் ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்கங்க. இங்க ஒரு இன்டராக்டிவ் ரெண்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்களா? மரமெல்லாம் வைக்கும்போது, இந்த ஒரு ஃபீலே பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. ஏன்னா, அசெட்ஸ் எல்லாம் எப்பவுமே ஆட் பண்ணா தான், அந்த ரியல் ஃபீலே ஆட் ஆக ஆரம்பிக்கும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. ஆட் பண்ணாம அந்த ஒரு ஃபீல் வரல அப்படிங்கும்போது, அது கண்டிப்பா அந்த ஃபீல் வரவே வராது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமா சொல்றது. இப்போ இங்கிருந்து விட்டுருங்க. ஏரியல் வியூ வந்து போயிரலாம். ஏரியல் வியூங்கும்போது, இனிமே நான் ஃப்ரண்ட்ல மட்டும் தான் அசெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். தூரத்துல எல்லாம் வைக்கல. ஆனா இந்த காரோட ப்ளீச் ரொம்ப பிரைட்னஸ் வந்து அதிகமா இருக்கு. அப்டின்னா என்ன பண்ணிக்கலாம்? இதுல தான் லைட்டிங் கண்ட்ரோல கொண்டு வரணும். ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஓவராலா நல்லா இருக்குதுல்ல, அத மட்டும் நீங்க பார்க்கக்கூடாது. ரியலிசம் எங்க இருக்குது அப்படிங்கிறத மெயினா நோட் பண்ணணும். எக்ஸ்போஷர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஹைலைட் பேனர இன்னி கொஞ்சமே கம்மி பண்றேன். பிரைட்னஸ் ஆகுது. இன்னி கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. பிரைட்னஸ் லைட்டா இன்கிரீஸ் பண்ணிட்டு, சன்லைட்ட வந்து செலக்ட் பண்ணுங்க. அசெட் எடிட்டர்ல நம்ம லைட் அப்படிங்கிறதுல சன்ன செலக்ட் பண்ணிட்டு, சன்னோட பிரைட்னஸ 0.3 அப்படின்னு வச்சுர்றேன். 0.3 வைக்கும்போது பாத்தீங்களா? ஓவராலா பிரைட்னஸ் கம்மியாகுதா? 0.2 அப்படின்னா, குவாலிட்டி பிரைட்னஸ் கம்மியாகும்போது, அதோட காரோட குவாலிட்டி பாருங்க. கலர் டெப்த் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுது. ஆனா, இன்னி கொஞ்சம் டல் ஆயிருச்சுல்ல. அப்படிங்கும்போது 2 விஷயத்துல நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். எக்ஸ்போசர் லைட்டா இன்கிரீஸ் பண்ணணும். எக்ஸ்போசர்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் நான் இங்கேயே ஆட் பண்ணிட்டனால, ஃபிலிமிக் டோன் மேப் இருக்குதுல்ல. அதுல ஷோல்டர் ஸ்ட்ரென்த்த வந்து லைட்டா இன்கிரீஸ் பண்ணுங்க. இன்கிரீஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் லைட்டா இன்கிரீஸ் ஆகும். போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம போட்டோஷாப் போகணுங்கிறது அவசியமே கிடையாது. இங்கேயே வந்து மேக்ஸிமம் கொண்டு வந்துடலாம். சரி இந்த இடத்துல கொண்டு வந்தாச்சு. சரி அதுக்கு அடுத்தது அவுட்லைன்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே உள்ள போற மாரி இருக்கு. பிளைன் வந்து சுத்தமா இல்ல. அதுக்கு தான் வந்து வீரேலயே இன்ஃபினிட்டி பிளைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க இருக்கு பார்த்தீங்களா? இத எடுத்துட்டு ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்ஃபினிட்டியா பிளைன் வந்துரும். ஒரு பிளைன் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட்க்கு ஒரு பிளைன் தான் நீங்க வந்து ஆட் பண்ணணும். இப்போ எஸ்கேப் குடுத்தோம். மிடில் மவுஸ் இல்லாட்டி ஸ்பேஸ் பார் அமுத்துனீங்கன்னா வந்துரும். இப்போ நம்மளோட பிளைன செலக்ட் பண்ணி ஏன்னா பிளைன் பார்த்தீங்கன்னா, பிளைனும் சரி, இது சரி ஒரே ஓவர்லேப் ஆயிருக்கு. அதனால தான் இந்த ப்ராப்ளம். இப்ப பிளைன செலக்ட் பண்ணிட்டு, மூவ் டூல் வச்சுட்டு லைட்டா ஷிஃப்ட் பிடிச்சுட்டு, ரோடோட ஹைட் இந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணீங்கன்னா போதும். ரோடோட ஹைட் கொஞ்சம் கீழ இருந்தனால இது லைட்டா அந்த கேப் தெரியுது. அது வந்து பிரச்சனை இல்ல. முன்ன பின்ன நம்ம வேற ஏதாச்சும் ஒண்ணு போட்டு வச்சுக்கலாம். ஆனா இன்ஃபினிட்டியா பார்த்தீங்கன்னா, அந்த பிளைனோட டீட்டெயில் வந்து பார்க்கும்போது இன்ஃபினிட்டி பிளைன் ஒண்ணு தெரியுதுங்களா? அதுல வேற ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு அந்த இடத்துல செட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த லாங் ஷாட்ல வந்து நீங்க மறைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபாக் குடுத்து மறைக்கலாம். இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு காம்பவுண்ட் செவுரு வச்சு, அந்த இடத்துல மறைக்கும்போது இன்னும் கொஞ்சமே நல்லா இருக்கும். அதையும் வந்து மெயினா நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட்ட நம்ம கிரியேட் பண்றோம் அப்படிங்கும்போது, நார்மலா அப்படியே விட்டுறக்கூடாது. இப்ப நான் இது வந்து மூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் பிடிச்சு டிராக் பண்ணீங்கனாலே நம்மளுக்கு அழகா ஒரு மூவ்மெண்ட் வரும். அதுக்கு அடுத்தது ஸ்கேல் டூல் வச்சு நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, இங்கிருந்து பாருங்க. அதாவது சப்ஜெக்ட்ட ரைட்டா அப்புறம் மூவ் டூல் வச்சு ரைட்டா சொன்னாலே போதும். ரைட்டா இங்க ஷிஃப்ட் பிடிச்சு வச்சோம்னா இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்கேல் டூல் வச்சு இந்த கார்னர்ல பிடிச்சு அவ்வளவுதான். அந்த இடத்துல ஸ்கேல் பண்ணியாச்சுங்களா? இப்போ ஃபைல் வந்து சேவ் குடுத்துக்கங்க. ஒரு இன்டராக்டிவ் ரெண்டர் குடுத்துட்டீங்கன்னா, இப்ப லாங் ஷாட்ல எல்லாம் அந்த இடத்துல வச்சு மறைச்சாச்சா? இப்ப இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வீரே பிளைன் வந்து இன்னி கொஞ்சமே நம்மளுக்கு இதாகுது. அப்டின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, வீரே பிளைன ஆக்சுவலா ஸ்பேஸ் பார் புடிச்சுட்டு, இத வந்து மூவ் பண்ணி தூக்கிட்டு வந்து இங்க வைங்க. இதுல நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இங்க இருந்து பார்த்தீங்கனாலே தெரியும். பிளைன் வந்து எங்க இருக்கு? இதுக்கு மேல இருக்கு. இப்ப ஃப்ளாட்டா இதுக்கு கரெக்ட்டா மேல இருக்கு. இதுல இருந்து மேல தூக்கணும். மைனஸ்ல லைட்டா லிட்டில் பிட் நான் கீழ தூக்கிறேன். இப்ப ஃப்ளாட்டா கீழ வந்துருச்சா? ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் ஏரியல் வியூ முடிச்சுட்டு, இப்ப நம்ம ரெண்டர் எடுக்கும்போது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப இந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருச்சுங்களா?
இந்த மாரி தான் ஒரு ஒரு ப்ராப்ளத்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணிட்டு போணும். 2வது எனக்கு இங்க ஒரு மரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சாய்ஸ் காஸ்மோஸ் ப்ரௌசர்ல ட்ரீ அப்படிங்கிற செக்ஷன்ல இங்க இருக்கு பாருங்க. இந்த மரத்த இங்க கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்கேட்டரும் குடுத்தோம்னா நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஸ்கேட்டர் இல்லாதனால நான் இந்த மாரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கேட்டர் குடுக்கும்போது கூட கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா குடுக்கலாம். இப்ப இத நான் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க. இங்க ஒரு மரம், இங்க ஒரு மரம், இங்க ஒரு மரம். கிளிக் பண்ணிட்டு கடைசியா இங்க ஒண்ணு குடுத்துட்டு எஸ்கேப்பு அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது மறுபடியும் எஸ்கேப்ல இந்த மரத்த எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெறையா மரமெல்லாம் வைக்கும்போது பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஓகே. எஸ்கேப். இப்ப சேவ் குடுத்துக்கலாம். இப்ப இங்க இந்த அளவுக்கு வந்துருச்சுங்களா? இப்போ ரெண்டர் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும், இப்ப இருக்கறதுக்கும் வித்தியாசம் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரியலிசம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா லைட்டிங் நீங்க பெர்ஃபெக்ட்டா போடவே வந்துரும். இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதாவது நம்ம சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாரி தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட்ல எதுவுமே கிரியேட் பண்ணல. ஆப்போசிட்ல கிரியேட் பண்ணா தான் மெட்டீரியல் இப்ப இந்த இடத்துல கிளாஸ் மெட்டீரியல் இருக்குன்னா, ஆப்போசிட்ல ஏதாச்சும் ஒரு மரம் இருந்துச்சுன்னா, ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். அப்டின்னா என்ன பண்ணிக்கலாம், ஆப்போசிட்லயும் நம்ம வந்து சின்ன சின்ன அசெட்ஸ் இல்லாட்டி ஏதாச்சும் இல்ல ப்ரோ ஆப்போசிட்ல கிரியேட் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லன்னீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பிளெயின் போட்டு, பிளெயின்ல ஏதாச்சும் ஒரு என்விரான்மென்ட் சீன் இருக்க மாரி ஒரு இமேஜ வச்சிருங்க. அந்த இமேஜ்ல இருக்க ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும்போது, பார்க்கறக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வரும். நம்ம ஒரு இல்யூஷன கிரியேட் பண்றக்கு எந்த டைப்ல வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப பில்டிங் தனியா இருக்கு, ஸ்கை தனியா இருக்கு, ரோடு தனியா இருக்கு. இந்த மாரி எல்லாம் இருக்கு. எல்லாத்தையுமே மிங்கிள் பண்றது தான் வந்து ஃபாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. எல்லா ஆப்ஷன்ஸயுமே நம்ம ஒரே சப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சப்ஜெக்ட்க்கு இது தேவையா? இது தேவையில்லையாங்கிறத நீங்க தான் வந்து சூஸ் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல எனக்கு ஃபாக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நான் பெட்டரா இருக்குன்னு நெனச்சேன்னா, நான் ஃபாக் ஆட் பண்ணணும். சன்லைட் இருந்தா பெட்டரா இருக்குன்னா, சன்லைட் ஆட் பண்ணணும். லைட்டிங் கொஞ்சம் இருந்துச்சுன்னா, லைட்டிங் ஆட் பண்ணணும். அந்த மாரி நம்ம ஆட் பண்ண தான் வந்து அந்த ஒரு ரிசல்ட்டே வந்து நல்லா இருக்கும். ஆ இப்ப இதெல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் சேவ் பண்ணிட்டு இங்க குளோஸ் பண்ணிருங்க. ஃப்ரேம் பஃபர்லயே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா? ஃபைனல் ஒரு ரெண்டரிங். இத நான் கிளிக் பண்ணிட்டேன்னா போதும். ஃபைனல் ரெண்டர் வந்து ஆக ஆரம்பிச்சுரும். ரெண்டரிங் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து டெஸ்க்டாப்ல தான் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்ல வச்சிருக்கேன். பிஎன்ஜில வச்சா என்ன ஒரு ப்ராப்ளம் இல்லன்னா, எனக்கு ஸ்கை வந்து சுத்தமாவே வராது. ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியும். பில்டிங்கு, மரம், செடி எல்லாம் இப்படியே இருக்கும். ஆனா ஸ்கை நான் வந்து போட்டோஷாப்லயும் கூட போய் மாத்திக்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அதத்தான் பண்ண போறேன். இங்க இது மட்டும் வந்து ஃபுல்லா ரெண்டர் எடுத்துட்டு ஃபுல்லா ஸ்கை வந்து நம்ம அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பட் இது மட்டும் நீங்க திரும்ப திரும்ப பிராக்டிஸ் எடுங்க. பிராக்டிஸ் எடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியா பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.